பிதா, குரு, தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்களான மகேஷ் ஐயர் மற்றும் கணியர் ஏ.என். ராஜசேகரன் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் மிதுன ராசிக்கான 2026 புது வருட பலன்கள். நான் நினைத்ததை எப்போதுதான் நிறைவேறும், நான் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறுமா பெறாதா என்ற எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வந்ததற்கு காரணம் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது ராமர் வனவாசம் செய்தார். அதுபோலவே எந்த ஒரு செயலிலும் தங்களுக்கு பிடிப்பில்லாதது போல இருக்கும். ஆனால் இனி வரும் காலம் நன்மையாகவே இருக்க போகிறது. குடும்பத்திலேயும் சரி, வெளி வட்டாரத்திலேயும் சரி, நெருங்கி பழகின சிலர் தங்களை உதாசீனப்படுத்தி விலகி சென்றிருப்பாங்க. அந்த நபர்கள் தங்களின் உண்மையான மனதை புரிந்து தங்களுடைய சூழ்நிலையை உணர்ந்து தங்களுடன் மீண்டும் வந்து சேரும் காலம் மிக விரைவில் உள்ளது. குடும்பத்திற்கு தேவையான அளவு பொருளாதாரத்தை குறைய விடாமல் தக்க வைத்து கொண்டிருந்த உங்களுக்கு தற்பொழுது பொருளாதாரமும் கூடக்கூடிய காலமாக உள்ளது. ஒரு சிலருக்கு மனைவியின் மூலமாக நினைத்து பார்க்க முடியாத சூழ்நிலைகள் மாறும். மனைவியின் மூலமாக தனவருவாய் கிடைக்கக்கூடிய காலமாக உள்ளது. அவங்க வேலை செய்யும் இடத்துல அவங்களுடைய உழைப்பை பார்த்து உயர் பதவிகள் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஆண்டு உள்ளது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மூலமாக பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலமாகவும் இந்த ஆண்டு உள்ளது. திருமணம் ஆகாத ஆண் பெண் மிதுன ராசி நேயர்களுக்கு திருமணமாகும் காலமாக இந்த ஆண்டு உள்ளது. ஒரு சிலருக்கு வேலை செய்யும் இடத்தில் பெண்களுடன் நட்பு ஏற்பட்டு அது காதலாக மாற வாய்ப்பு ஏற்படும். பிற்காலத்தில் அவர்களையே திருமணம் செய்வதற்கு வாய்ப்பும் ஏற்படும். குழந்தை பேறு எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். தங்களுடைய தனித்தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. சில சமயங்களில் தாங்கள் எடுக்கும் முடிவு காலதாமதமாக கூட இருந்தாலும் அது தங்களுக்கு சாதகமாகவே அமையும். புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வேலையில் ஏற்பட்ட சில பிரச்சனை காரணமாக வேலையை விட்டு வெளியேற சொல்லுவாங்க. ஒரு சிலர் தானாகவே வேலையை விட்டு வெளியேறுவாங்க. ஆனால் கவலைப்பட வேண்டாம், பிற்காலங்களில் பதவி உயர்வுடன் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். கூட்டு தொழில் செய்தால் கூட்டாளிகளால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் வாய்ப்புகள் தேடி வரும். கோர்ட்டு கேஸுகளில் வெற்றி கிடைக்கும். அதனால் உங்களுடைய பகைவர்கள் உங்களை பார்த்தாவே கொஞ்சம் ஒதுங்கி செல்லக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. கடன், நஷ்டம், சங்கடம், தவிர்ப்பு போன்றவைகளில் இருந்து விடுபட தங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் வழிகாட்டியாக கிடைப்பார்கள். அவருடைய அரவணைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஆண்டு. தங்களுடைய உடலில் கொஞ்சம் அக்கறை தேவை. காரணம், நீரினால் தங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் எங்கே போனாலும் குளிர்ச்சியான பொருட்களை கொஞ்சம் தவிர்க்கணும். அது உங்களுடைய உடல் நலத்தை கேடிலிருந்து காப்பாற்றும். பெண்களுக்கு என்று பார்க்கும் பொழுது வீட்டில் பொருளாதாரம் கூடும் காலம் என்பதனால தங்களுக்கு தேவையான நகைகள் மற்றும் சேமிப்புகள் அதிகமாகும். நிலம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மாணவர்களுக்குன்னு பார்க்கும்போது ஏற்கனவே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத சேர்க்கை ஒன்று ஏற்படும். அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துனீங்கன்னா இனி வருங்காலங்களில் உங்களுடைய சரியான வழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயணம் செய்யலாம். தங்களுக்கு இந்த ஆண்டு ஏதேனும் சிரமங்கள் ஏற்பட்டால் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவது தங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். எனவே மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ டு ஆல்.